இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. சரி, இன்றைய தலைப்பு போது என்னவாக இருக்கிறது என்றால், இந்த தனிமையை பற்றி பேசலாம் என்று எடுத்திருக்கிறோம். ஏனென்றால் செய்தி ஒன்று வந்திருந்தது. வயது முதிர்ந்தவர் ஒருவர் இறந்து உருக்குலைந்த நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டார். அவர் ஒரு ஓய்வு பெற்ற அதிபர் என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அங்கே அவருடைய இறப்புக்கு பின் ஒரு தரம் அங்கே அந்த வீட்டிலேயே ஒரு தரமில்லை, தனிமையில் அவர் இருந்து ஓய்வு பெற்ற பின்பு தனிமையில் வாழ்ந்திருப்பதாக அந்த செய்திகள் சொன்னாலும், இந்த ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுது நாங்கள் என்னதான் பதவிகள் என்னதான் சிறப்பான ஒரு சேவை இந்த சமூகத்தை காட்டியிருந்தாலும் தனிமை என்பது எங்களுக்கு ஒரு கொடுமையான விடயமாகத்தான் அமைந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் தனிமையாக இருப்பது என்பது அது ஒரு கொடுமையான விடயம். அந்த தனிமையை பற்றி நாங்கள் கதைத்துக் கொள்ளலாம் என்கிற விடயத்தை எடுத்திருக்கிறோம். பலருடைய வாழ்வியலிலே தனிமை வந்து செல்கின்றது. அது சிறு வயது என்பதை விடுத்து பொதுவாக இந்த இளம் பருவத்தினரிடையே மற்றும் முதுமை பெற்றவர்களிடமே இந்த தனிமை என்பது அதிகமாக செல்வாக்கு செலுத்துகின்ற காரணம். இது ஒரு விதமான உளவியல் தாக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. பெரும்பாலானும் நாங்கள் தனிமையை நாடுகிறோம் என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் அதற்காக உளவியலால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு சிலருக்கு தனிமை என்பது விருப்பம் உள்ளதாக இருக்கிறது. அதாவது மற்றவருடைய இடைஞ்சல், சச்சரவு, சண்டை சச்சரவின்றி நான் தனிமையாக இருந்து ஒரு பாடலை ரசிக்க வேண்டும். கூடுதலாக அவர்கள் தனிமையை விரும்புவார்கள். இன்று பலரும் செல்லிட தொலைபேசி வந்த பின்பு பலருமே தனிமையாகத்தான் இருக்கிறார்கள். அது அடுத்த புறம். ஏனென்றால் செல்லிட தொலைபேசியுடன் அவர்களுக்கு நேரம் போகிறதுனால் மற்றவர்கள் தேவைப்படுவதில்லை. செல்லிட தொலைபேசியிலே வருகின்ற நண்பர்களுடைய செட்டிங்ஸ் அல்லது அவர்களுடன் உரையாடுகின்ற தன்மைகள் அது தனிமை என்ற ஒரு சொல்லுக்குள் இருந்தாலும் அது அந்த பரவலான ஒரு தொடர்பாடலை கொண்டிருப்பதனால் அதனை நாங்கள் பெரும்பாக எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நாங்கள் கதைக்க வருகின்ற தனிமை என்னவாக இருக்கிறது என்றால், யாரையும் நாங்கள் விரும்புவதில்லை, நாங்கள் மற்றவருடன் சேர்ந்து பழக விரும்புவதில்லை, மற்றவருடன் கதைப்பதற்கு விரும்பவில்லை, மற்றவருடன் இருந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த தனிமை என்பது ஒரு வித்தியாசமான தனிமையாக இருக்கிறது. ஆகவே இந்த தனிமை தான் சில வேளைகளில் மன நோய்களை கொண்டு வந்து விடுகிறது என்று சொல்லப்படுகிறது. யாரையுமே பிடிக்காமல், யாரையும் உணராமல், யாருக்கும் மதிப்பு கொடுக்காமல், யார் சொல்கின்ற அறிவுரையும் கேட்காமல், தங்களுக்கு ஏற்ற விதத்தில் தங்களுடைய பாட்டில் தங்களுடைய நிலைப்பாட்டிலே ஏதோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டு தனிமையில் இருக்கின்றவர்கள் தான் கூடுதலாக மனநோய் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே உள்வாங்கப்படுகிறார்கள். இதைவிட வேறொரு தனிமையும் இருக்கிறது. இந்த விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் தானே, அவர்களுடைய தனிமை இன்னொரு விதமானது. அவர்கள் ஏதாவது ஒரு பிரதேசத்திலே 6-7 மாதம் 7-8 மாதம் அல்லது தொடர்ந்து 20-30 நாட்கள் என்று ஒரே இடத்தில் உட்கார்ந்தபடி ஒழுங்கான உணவு முறைகள் இல்லாமல், ஒழுங்கான நிலைப்பாடுகள் இல்லாமல் ஏதாவது ஒன்றை சிந்தித்துக் கொண்டு பார்த்து கொண்டு கணித்துக் கொண்டிருப்பார்கள். அது என்ன என்றால் அவருடைய ஆராய்ச்சி. அது அதாவது ஒரு விலங்கு எப்படி தன்னுடைய வாழ்வியலை ஆரம்பிக்கிறது, எப்படி முட்டை போடுகிறது, எப்படி குஞ்சு பறிக்கிறது, எப்படி அதனுடைய செயற்பாடு இருக்கிறது என்றதை ஆராய்ச்சி செய்வதற்காக அவர்கள் தங்களை மறந்து, தங்களுடைய உணவு தண்ணிகளை எல்லாம் மறந்து கூடுதலாக அந்த ஒரே இடத்திலே இருந்து அப்படியே அந்த நடமாட்டங்களை அவதானித்து காடுகள் அல்லது பொது இடங்கள் அல்லது அந்த விலங்குகள் இருக்கின்ற இடங்களை ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு தனிமையை அவர்கள் விரும்பி செல்வார்கள். அது தங்களுடைய ஆராய்ச்சிக்காக. இப்படி தனிமை என்கிற விடயங்கள் பலவிதமாக இருந்தாலும் இளம் வயதில் வருகின்ற தனிமையும் முதுமையில் வருகின்ற தனிமையும் அது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்று ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவை மற்றவர்களுக்கு ஒரு அவஸ்தையை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்துவிடும். நீங்கள் நினைக்கலாம், இவர்கள் என்ன தனிமை என்று சொல்லுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு என்ன அவஸ்தை வரப்போகிறது, அவருடைய மனநிலை இதனால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் சூழலில் விரும்பத்தகாத செயற்பாடுகளை ஏற்படுத்திவிடக்கூடும். அவர் முதுமையிலே தனிமையாக இருக்கின்ற ஒருவர் சில வழிகளில் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு சிந்தனையிலே அகப்பட்டு அவர் ஒரு மனநோய்க்கு ஆளாகின்ற பொழுது அவருடைய செயற்பாடுகள் மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கும். அவருக்கு என்னென்னால் தான் செய்கின்ற ஒரு விடயமே தனக்கு தெரியாமல் அவர் நடந்து கொள்வார், அல்லது அவருக்கு தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கின்ற ஒரு தன்மை அவரிடம் இருக்கும். அதாவது சில வயது முதிர்ந்தவர்களை நீங்கள் பார்த்தால் சொல்வீர்கள், அவர்களுடைய செயற்பாடை பார்த்தால் சிலர் அந்த ஊர்களிலே கதைத்துக் கொள்வார்கள். அரளை பெயர்ந்து விட்டது என்று ஏதோ சொல்வார்கள். அரளை பெயர்ந்து விட்டது என்றால் அவர்களுடைய அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், போக்குகள் எல்லாம் கொஞ்சம் மாற்றம் பெற்றுவிட்டது, அவர்கள் மறதி நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்வார்கள். அந்த அரணை கடித்தால் மரணம் என்று நாங்கள் சொல்கிறோம் தானே, அந்த அரளைக்கும் அரணைக்கும் என்ன சம்பந்தம் என்றால், அரணை யாருக்காவது கடிக்க வருவான் பின்பு அதை மறந்து விடுமாம் என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி அதை கடித்து விட்டால் மரணம், அது தப்பவே முடியாது என்றும் சொல்வார்கள். அதே போன்றுதான் இந்த வயது முதிர்ந்தவர்களும் அந்த மறதி பிடித்த ஒரு நோயினால் பீடிக்கப்படுவார்கள். அதுக்கு காரணம் அவர்கள் வயது முதிர்ந்த பின்பு அவர்களை சுற்றுச்சூழல் யாரும் உறவுகள் இருப்பதில்லை, கணவன் மனைவியாக தனிமையாக இருப்பது, பிள்ளைகள் வெளிநாடுகளிலே இருப்பார்கள், அல்லது பிள்ளைகள் வெளி மாவட்டங்களிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள், அல்லது வெளி தேசங்களிலே திருமணம் செய்திருப்பார்கள். இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த முதியவர்கள் தனிமையை பெறக்கூடிய வாய்ப்பு இயற்கையாகவே அவர்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் அவர்கள் சிந்தனை எல்லாம் பிள்ளைகளுடைய எண்ணங்கள், நிலைப்பாடுகள், தங்களுடைய வீடுகள், சொத்து பத்துகள் இதை பற்றி எண்ணம் அவர்களுக்கு வருகின்றபடினால் அதையே சிந்தித்து சிந்தித்து அவர்கள் ஒரு மனநிலை மாற்றம் பெற்றவர்களாக மாறுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு அது ஒரு தொந்தரவாக மாறும். ஏனென்றால் இப்பொழுது ஒரு அயல் வீட்டிலே ஒரு மோட்டார் சைக்கிள் கொண்டு ஒருவர்
ஒரு வாசலை விடுகின்றார் என்றால் அந்த வாசலில் நிற்கின்ற மோட்டார் சைக்கிள் இவருடைய கண்ணுக்கு, அதாவது பக்கத்தில் இருக்கிற முதியவருக்கு தெரிந்துவிட்டால் அவர் கொஞ்சம் அவருடைய வீட்டுக்கும் தெரிவதன்படி அந்த மோட்டார் சைக்கிள் விட்டுவிட்டால் அவர்கள் சண்டைக்கு வந்து விடுவார்கள். அந்த கொஞ்சம் மனநிலையிலே பாதிக்கப்படும், என்னுடைய வாசலை வந்து மோட்டார் சைக்கிளை விடுகிறாய் என்று சொல்லி, அல்லது பக்கத்து வீட்டுக்காரனுடைய மரம் செடி கொடிகள் தங்களுடைய வீடுகளுக்கு வந்து குப்பைகளை அதிலே இலைகள் சருகள் கொட்டினால் என்ன மரம் ஒழுங்கா விளக்க தெரியாதுன்னு சொல்லி மரத்தை வந்து பேசுவதும், அல்லது அவர்களை கூப்பிட்டு எந்த நேரமும் எச்சரிப்பதும், அல்லது ஒரு வீட்டு புகை அவர்களுடைய வீட்டுக்கு போனால் பிரச்சனை, கேஸ் மனத்தால் பிரச்சனை, சாப்பாட்டு மனத்தால் பிரச்சனை, அவர்கள் வீட்டு நாய்க்குட்டி இவர்கள் வீட்டுக்கு போனால் பிரச்சனை சொல்லி கொஞ்சம் அந்த அனுசரித்து போக வேண்டிய விடயங்களே அந்த வயது முந்தியவர்களிடம் வந்து மன தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விடயங்களாக அவர்களுக்கு எதிராக மற்றவர்கள் செய்கிறார்கள் எண்ண பிரதிபலிப்புகளை இது கொடுத்துவிடும். ஆரம்ப கட்டத்திலே மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களும் இவ்வாறான எண்ணங்களிலே தான் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கும் தனிமைதான் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதாவது தனிமை கொடுமை என்று சொல்வோம். சிலர் தான் அதை விருப்பம் என்று சொல்கிறார்கள், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம், அல்லது சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது சில வேளைகளில் ஒரு சிலருக்கு பொருத்தும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திலே தனிமை என்பது இல்லாதொழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தனிமை விரும்பிகள் எதையுமே விரும்ப மாட்டார்கள். ஒரு செல்லிட தொலைபேசியை பார்க்க விரும்ப மாட்டார்கள், அல்லது ஒரு தொலைக்காட்சியை பார்க்க விரும்ப மாட்டார்கள், அது வீட்டிலே யாருடன் கதைக்க பேச விரும்ப மாட்டார்கள், அயலவருடன் சந்தித்து பேச விரும்ப மாட்டார்கள். தாங்களும் தங்களுடைய பாடு தங்களுக்குள்ளே சைகை மொழிகளை வைத்துடன் தாங்களே ஏதாவது சொல்லி தங்களுக்குள்ளே சமாதானப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் தாங்களே அதை சொல்லி தாங்களே ஒரு பிரச்சனையாக நினைத்துக் கொண்டு தங்களுடைய பிரச்சனையை தாங்களே தங்களுக்குள் கதைத்து தங்களுக்குள் இன்னொரு உருவத்தை தாங்கள் மூன்று உருவாக்கி கொண்டு அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வா நினைத்துக் கொண்டு அவர்களுடைய செயற்பாடுகள் அமையும். அது மட்டுமில்லாமல் பிறர் சமூகத்தை அவர்கள் நோக்காமல் தங்களுடைய செயற்பாடுகளை சமூக மட்டத்திலே செய்கின்ற பொழுது ஒருவரை கண்டு சிரிப்பது, அல்லது தன்னுடைய பாட்டில் கதைப்பது, அல்லது இன்னொரு பார்த்து சிரிப்பது என்று சொல்கின்ற பொழுது அது சமூக மட்டத்தில் மற்றவர்களால் அவர்கள் புறம் தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அது உருவாக்கிவிடும். அது காண்கின்றவர்கள் அவரை ஏளனப்படுத்துகின்ற அல்லது ஒரு மனநோயாளி என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை ஒதுக்குகின்ற தன்மைகளும் இருக்கும். நம் பிரதேசங்கள் அது ஒரு பெரிய ஒரு குறைபாடு. அதாவது ஒருவர் மனநோயினால் பாதிக்கப்பட்டு விட்டார் என்றால், அது தனிமையினால் அவர் வாடுகின்றார் என்றால் அவர்களுக்கு கிட்டே போக மாட்டோம். ஏனென்றால் அவர் எங்களுக்கு ஏதாவது செய்து விடுவார் என்ற ஒரு பயம் ஒரு காரணம். இரண்டாவது காரணம், அவரிடம் போய் பிரச்சனையை கொடுத்து எங்களுக்கு ஏதாவது அவர் செய்து விட்டால் அது எங்களுக்கு ஆபத்து நினைப்போம். அல்லது மூன்றாவது விடயமாக நாங்கள் சிந்திப்போம், இவர்களுக்கு போய் நாங்கள் உதவுவதால் எங்களுக்கு என்ன வரப்போகிறது என்கிற எண்ணத்தை நாங்கள் யோசிப்போம். ஆனால் இப்படியானவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உதவி என்னென்று சொல்லப்படுகிறது என்றால், விஞ்ஞான ஆராய்ச்சிகளிலே அவர்களிடம் போய் நாங்கள் நிறைய சந்தோஷமாக கதைக்க வேண்டும், பேச வேண்டும். அவர்கள் கதைக்காவிட்டாலும் நாங்கள் அவர்களுக்கு நல்ல செயல்களை தூண்டுவதற்கு அல்லது நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு மனதிலே வந்து ஒரு நல்ல ஒரு திடம் உருவாகக்கூடியவற்றை நாங்கள் கதைக்க வேண்டும். அதற்கான ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆராய்ச்சிகள் சொல்கிறது. ஏனென்றால் அவர்கள் தனிமை விரும்பிகளாக மாறினாலும் நாங்கள் அவர்களுக்கு இருக்கிறோம் என்பதை நாங்கள் எடுத்துரைக்கின்ற பொழுது அவர்கள் இலகுவில் அந்த எண்ணங்களிலிருந்து விடுபடாமல் விட்டாலும் காலப்போக்கிலே அவர்கள் மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்கள் வயது போனவர்கள் என்று நான் சொல்லி இருந்தாலும் அது அவர்கள் முதுமை பருவத்தில் தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து இறுதி கட்டத்தில் தனிமையை உணர்ந்து அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் வாழப்போகின்ற வயதில் இருக்கின்ற அல்லது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற திருமணம் செய்யக்கூடிய வயதுகளில் இருக்கின்ற பலர் தங்களுடைய குடும்ப சுமை அல்லது தந்தையை குடித்து விட்டு வருகின்ற செயற்பாடுகள் அல்லது நீண்ட நாள்பட்ட நோய்கள் காரணமாக அல்லது சமூகத்தில் அவர்கள் ஒருவரை தவறாக புரிந்து கொண்டு அவர்களை பற்றி தப்பாக கதைக்கின்ற அபிப்பிராயங்களை வைத்து இளம் வயதுகளிலே அல்லது ஒருவர் தங்களுக்கு செய்வினை செய்கிறார், சூனியம் செய்கிறார், அவர்களால் நன்றாக இருக்க முடியவில்லை, எங்களை பார்த்து அடிக்கடி சிரிக்கிறார்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய பாட்டில் சுயமாக யாராவது ஏதாவது தங்களுக்கான செயல்களில் ஈடுபட்டால் இவர்கள் தங்களுக்கு தான் இதை செய்கிறார்கள், நக்கடிக்கிறார்கள், கிண்டல் அடிக்கிறார்கள் யோசித்து இளம் வயதுகளிலே தங்களுடைய மனதை விட்டு விடுகிறார்கள் அல்லது தனிமையை அடைந்து விடுகிறார்கள். யாராவது கேட்கப்போனால் அதற்கு அவர்கள் ஆபாசமாக கத்துவார்கள் அல்லது பிடிவாதம் பிடிப்பார்கள் அல்லது அவர்களுக்கு அடிப்பார்கள், மிரட்டுவார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் நடக்கும். ஆரம்பத்திலே இப்படியான விடயங்கள் தெரிந்தால் நாங்கள் அப்படி சமூகத்தில் இருக்கிறவர்களை இனம் கண்டால் இதுக்குத்தான் சமூகங்களில் இன்று மனநல வைத்திய நிபுணர்கள் இருக்கிறார்கள், உளநல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், உளநல ஆலோசனையாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களை அவர்களிடம் அணுகுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன் அதை நாங்கள் அணுகிறோம் இல்லை என்றால், எங்கள் வீட்டில் ஒருவர் அவ்வாறான நிலையிலிருந்து அவரை நாங்கள் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனால் மற்றவர்கள் அவரை பார்த்து பைத்தியம் பிடித்து விட்டது அல்லது மனநோயாளி என்று எண்ணி விடுவார்களோ அல்லது பைத்தியக்காரன் என்று எண்ணி விடுவார்களோ என்ற பயத்திலே நாங்கள் அவர்களை வீட்டுக்குள் வைத்து அந்த அவர்களுடைய விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டோம். ஆனால் முற்றி பழுத்து வெளியில் அவர்களோடு உலகத்துக்கே தெரிய வந்துவிடும், சமூகத்தையே தெரிய வந்துடும். அதற்கு பின்பு என்ன பிரயோசனம்? ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அப்படியான அறிகுறிகள் வீட்டில் இருக்கிறவர்கள் தெரிகிறது, தனிமையை விரும்புகிறார்கள், கோவப்படுகிறார்கள் அதிகமாக, அதாவது சரியான மனநிலையில் அவர்கள் இல்லை கனகாலமாக என்று நினைத்தால், அவர்களுடைய செயற்பாடு அதீதமாக ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்று உணர்ந்தால் குடும்ப உறுப்பினர்கள் முன்வந்து இவ்வாறான ஆலோசனை வைத்தியர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான காரணங்களை நீங்கள் அவர்கள் முன்னே தப்பா சொல்லக்கூடாது. நீங்க சொல்ல வேண்டும், உங்களுக்கு ஏதோ யோசிக்கிறீர்கள், நீங்கள் வாங்க டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு வருவோம்னு சொல்லி அவர்களை சமாதானமாக அழைத்து செல்ல நாங்கள்
முயற்சி செய்யணும். அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் நன்றாக இருக்கிறேன், சாப்பிடுறேன், குடிக்கிறேன். அவர்கள் சொன்னாலும் அது பார்க்கின்றவர்களுக்கு தான் புரியும் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை, அவருடைய செயற்பாடுகளை. அதை நாங்கள் முன்மாதிரியாக நடந்து கொண்டாலே பாதி பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து அவர்களை இந்த சமூகத்தில் ஒரு சுயமான சாதாரணமான மனிதர்களாக நினைத்துக் கொள்ள முடியும் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல மனிதன் ஒரு சமூக பிராணியாக இருக்கின்றான். தனித்து நாங்கள் எந்த ஒரு செயலையும் செய்துவிட முடியாது. நாங்கள் சமூகத்தில் இன்னொருவரிடம் தங்கி, அதாவது நாங்கள் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் மற்றவர்களிடம் நாங்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். சில சமயங்களில் நாங்கள் நினைக்கலாம் எங்களிடம் பணம் இருக்கிறது, நாங்கள் தனியாக இருந்து விடலாம் என்று சொல்லி. அவ்வாறான நாங்கள் நினைப்பது தவறல்ல. மாறாக நாங்கள் எந்த ஒரு மனிதருடனும் சேராமல் இவர்களுடனும் கதைக்காமல் நாங்கள் தனியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே பல உளப்பிறழ்வுகள் ஏற்படுகின்றன என்று தான் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு செய்திகளாக இருப்பது குழந்தைகள், இளைஞர், வயோதிபர் என்று வயது வேறுபாடு என்று இன்றைய காலங்களில் உளநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது. சில சமயங்களில் தனிமை சிறந்த விடயமாக இருக்கிறது. என்று சொன்னால் நாங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கின்றோம் அல்லது ஏதோ ஒரு எங்களால் தாங்க முடியாத கவலையில் இருக்கின்றோம். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் சிலர் என்ன செய்வார்கள், தனியாக இருந்து தங்களை தாங்களே ஒரு சுயமாக தங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். என்ன பிரச்சனை, என்ன விடயங்கள் நடந்திருக்கின்றது என்று சொல்லி சிலர் சுயமாகவே இருந்து யோசித்து அதற்கான முடிவுகள் எடுப்பார்கள். அது சில சமயங்களில் நல்ல முடிவுகளாக இருக்கும். என்று சொன்னால் தனிமையாக இருந்து எல்லாருடைய வார்த்தைகள், எல்லோருடைய பேச்சையும் கேட்டும் முடிவெடுக்கின்ற சக்தி எங்களிடம் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். என்று சொன்னால் அப்பொழுதுதான் வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்ல முடியும். அவ்வாறான நேரங்களில் நாங்கள் தனியாக இருந்து சுயம் பற்றி அறிந்து கொள்ள முடியும். சுயம் பற்றி அறிந்து கொள்கின்ற போது எங்களை நாங்களே இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்காக நாங்கள் என்ன செய்வோம், தனியாகவே இருந்து விடுவோம் என்று சொல்லி சிலர் நினைக்கலாம். ஏன் பிரச்சனைகள் வருகின்றது, நான் மற்றவர்களோடு கதைத்தால் பிரச்சனைகள் வருகின்றது, நான் தனியாகவே இருந்து விடலாம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் தனியாக இருக்கின்றோம் என்பதுதான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து விடுகின்றது. நாங்கள் சுயம் பற்றி அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் பொழுதுபோக்கு நேரங்களில் நாங்கள் தனியாக இருந்து எங்களுடைய பயனுள்ள பொழுதுபோக்குகளை செய்து கொள்ளலாம். அவ்வாறு இருக்கின்ற போது தனிமை சிறந்ததாக இருக்கின்றது. மாறாக நாங்கள் முற்றுமுழுதாக தனிமையில் இருக்க விரும்புகின்ற போது சிலர் என்ன செய்வார்கள், மனிதர்களுடன் கதைத்தால் தானே பிரச்சனை என்று சொல்லிவிட்டு இந்த தொலைபேசியை எடுத்து சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய நேரத்தை ஒதுக்குவார்கள். சமூக வலைத்தளத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை இந்த 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 ஆப்ஸ்களை நாங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த டைம்ல சொல்லி அவர்கள் அதற்கான நேரத்தை ஒதுக்கின்ற போது சில சமயங்களில் சமூக வலைத்தளங்களுக்கே அடிமையாகி விடுகிறார்கள். சில சமயங்களில் அவர்கள் மனிதர்களுடன் பேசவே மாட்டார்கள், எவருடனும் கதைக்க மாட்டார்கள், வேலைகளுக்கும் செல்லாமல் தனிமையிலிருந்து அந்த சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் சமூக நபர்களுடன், சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுடனும் நாங்கள் உரையாட வேண்டும். நாங்கள் உரையாடுகின்ற போதுதான் எங்களுக்கு அந்த நடைமுறை சாத்தியங்கள் விளங்கும். இன்றைய நாட்களில் இந்த எங்களுடைய இடங்களில் என்ன நடக்கின்றது அல்லது மனிதர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், அவர்களுடைய குணங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதெல்லாம் தெரிய வரும். மாறாக நாங்கள் எதுவுமே தெரியாமல் நாங்கள் வீட்டிலே இருந்து கொண்டோம் என்று சொன்னால் எங்களுக்கான தொடர்பு குறைக்கப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் ஒரு பரீட்சை நடக்கிறது என்று சொன்னால் பரீட்சை குறித்த நாட்களில் பிற்போட்டு விடுகிறார்கள். நாங்கள் எவருடனும் கதைப்பதில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும், எங்களுக்கு அந்த ஒரு குறித்த விடயமே தெரியாமல் போய்விடும். அவ்வாறுதான் ஒவ்வொரு விடயங்களும். தனிமை என்பது நாங்கள் நல்லது என்று நினைக்கின்றோம், சில சமயங்களில் அதுவே எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவதாக இருக்கிறது. தனிமையில் இருக்கின்ற போது பலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தேவையற்ற யோசனைகள், தங்களுடைய பழைய வாழ்க்கை முறைகளை சிந்திப்பார்கள். அல்லது நான் இவ்வாறு இருந்திருந்தால் இவ்வாறு இருந்திருப்பேன் என்று சொல்லி தங்களை நினைத்து தாங்களே தேவையற்ற யோசனைகளை ஏற்படுத்திக் கொள்வதுதான் இந்த உளநல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக அமைந்து விடுகின்றன. நாங்கள் பல பிரச்சனைகளை பார்க்கின்றோம். இந்த பதகளிப்பு, மன அழுத்தம் போன்ற பல்வேறு ரீதியான உள பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றிலும் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறியாக இந்த தனிமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தனிமையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கான ஒரு வரையறை இருக்கின்றது. அதனையும் தாண்டி நாங்கள் தனிமையில் இருக்க போகின்றோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனையினால், ஏதோ ஒரு உடல்நலம் சார்ந்த பிரச்சனையினால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் தனிமையில் இருக்கின்ற போது தேவையற்ற பிரச்சனைகளை யோசிப்போம், தேவையற்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை யோசித்து நான் எப்படி இவ்வாறு இருக்கின்றேன் என்று சொல்லியெல்லாம் தேவையற்ற கற்பனைகளை வளர்த்து தங்களை தாங்களே முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தேவையற்ற விடயங்களை நாங்கள் யோசிக்காது ஒரு பயனுள்ள வகையில் அந்த நேரங்களை பயன்படுத்த முடியும். அது மாத்திரமில்லாமல் ஒருவர் தனிமையில் இருக்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் எங்களை குறித்து யோசிப்பதை தாண்டி மற்றவர்கள், சமூகமே எங்களை ஒரு நிலைக்கு தள்ளிவிடும், எங்களை பற்றி தவறான ஒரு கருத்தை கொண்டு வந்துவிடும்.
வேண்டும். என்று சொன்னால் இவர் எவருடனுமே பேச மாட்டார், தனியாகத்தான் இருப்பார், மற்றவர்களுடன் அவர் உரையாட மாட்டார் என்று சொல்லி மற்றவர்கள் மத்தியில் எங்களை தாழ்த்தி 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 ஒரு நிலைக்கே கொண்டு வந்து விடுவார்கள். ஆகவே தனிமை என்பது சில நேரங்களில் சிறந்ததாக இருந்தாலும் அதை அளவோடு நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற வகையில் நாங்கள் தனிமையில் இருக்க முற்படுகின்ற போது அது பல்வேறான பாதிப்புகளை எங்கள் மத்தியில் கொண்டு வந்துவிடும் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே சிறப்பாக சமூகத்தோடு ஒன்றிணைந்து நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் அன்புடன் கரின் ஸ்டார் ஜெயக்குமார் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி.